கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 21 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது கண்ணீரை காணும் தேவன். வசனம் யோபு 16வது அதிகாரம் 20வது வசனம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. கண்ணீர் சொரிந்த கண்களே மற்றவரின் கண்ணீரின் வேதனையை புரிந்து கொள்ள முடியும். தேவகுமாரனாக நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்பதற்காய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவே தன் ஒரே சகோதரனை இழந்து கண்ணீரோடு நின்ற சகோதரிகளையும் இணைத்தவர்களையும் பார்த்து கண்ணீர் விட்டார். கீழ்ப்படிவின்றி பாவ ஜீவியத்தை நாடும் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். குடும்பத்தை கவனியாமல் அக்கறையின்றி வீணாக தம் பணத்தை செலவு செய்யும் கணவனை குறித்து கண்ணீர் விடும் மனைவி. மனைவியின் பிழையான நடத்தையால் யாரும் அறியாமல் தனிமையில் கண்ணீர் விடும் கணவன். இன்னும் வாழ்க்கையின் வேதனை, துன்பம், நோய், இழப்பு இவற்றினால் கண்ணீர் விடுபவர்கள் தான் எத்தனை பேர். இன்று நீயும் கூட தாவீது ராஜாவை போல இரவு முழுவதும் உன் படுக்கையை கண்ணீரினால் நனைத்த தாவீது ராஜா தேவனை நோக்கி, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம் துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று கூறி அந்த கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையையும் வைத்து கண்ணீர் யாவையும் துடைக்கும் தேவன். தாவீதின் கண்ணீரை கூட துடைத்து மகிழ்ச்சியினாலே நிரப்பினார். வேதனையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறிற்று. தாவீது மட்டுமா தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்த யோபு, எசேக்கியேல், எரேமியா, பவுல் அப்போஸ்தலன், இன்னும் அநேகர் தம் கண்ணீரின் பதிலை பெற்று ஆறுதல் அடைந்தார்கள். அவர்கள் மாத்திரமின்றி இன்று நீயும் கூட கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாயோ? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடும் கர்த்தர் உன் கண்ணீரையும் இப்புதிய வருடத்திலே துடைத்து உன் நிந்தையை எல்லாம் முற்றிலும் நீக்கி போடுவார். அவர் பாதத்தில் நீங்கள் ஊற்றிய வேதனையின் கண்ணீர் உனக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுவது நிச்சயமே. ஜெபம். பிதாவே, என் கண்ணீரை நீர் ஆனந்த கண்ணீராக மாற்றி உம் நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்தி அருளும். ஆமேன்.